எல்லாம் அவருக்கு தெரியும், சொல்லாமலே தெரியும். அவர் என்னை பார்க்கிறவர். ஒரு குழந்தைய ஒரு பாட்டு பாடி ஒரு பயங்கரமான வீட்டு ஜப்தி ஏலத்தை தடுத்து நிறுத்தினார்கள். நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த குடும்பம். சாலிகிராமில் ஒரு சொந்த வீடு அவர்களுக்கு. புருஷனுடைய ஐடி கம்பெனி வேலை டமார்னு போச்சு. இஎம்ஐ கட்ட முடியலை. ஜப்தியாய் ஏலம். திருநெல்வேலியில் நிலம் இருக்கிறது, ஆனால் விற்று எவனும் பணம் கொடுக்கல. அப்படி விற்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் வீட்டில் பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம், பிரேஸ் சிஸ்டர்ஸ் ப்ராப்ளம், அதெல்லாம் இப்போதைக்கு விற்க முடியாது. நீ சாலிகிராமத்தில் நிலத்தை நீ விற்றாலும் கவலை இல்லை, ஆனால் இந்த நிலத்தை விற்க முடியாது. அப்பா அம்மா செத்தவரை தான் விற்க முடியும், அப்போ தான் உனக்கு பங்கு தர முடியும். ஸோ விற்க முடியாத அளவுக்கு நிலைமை. எங்கெல்லாம் கடன் கேட்டார்களோ அங்கெல்லாம் கிடைக்கவில்லை. எனக்கு கொடுத்தா வச்சிருக்கு, கேட்டவுடன் கிடைக்கிறதுக்கு மனம் தளர்ந்து போனார்கள். அப்பொழுது கணவன் மனைவியும் ஒரு மகனும் தங்கள் வாழ்க்கையை முடித்து கொண்டால் என்ன என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை பெருகிவிட்டது. கட்டிய வீடு யாழத்துக்கு போய் வீதியில் நிற்க வேண்டும். பிள்ளையினுடைய எக்ஸாம், மெட்ரிகுலேஷன், பணம் கட்டாவிட்டால் எக்ஸாம் எழுத முடியாது என்று பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல் நிற்கிறார்கள். இன்று ஏதாவது ஒத்தாசை வரும், நாளைக்கு ஒரு ஒத்தாசை வரும் என்று எண்ணி கலங்கி காத்திருந்தார்கள். ஒரு பிரயோஜனம் அளிக்கவில்லை. அவருடைய எண்ணமெல்லாம் இனி சாகனம். கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கிற அந்த மனசு வரல. ஏன்னா நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். எப்பொழுது ஒரு மனிதன் நம்பிக்கையை இழக்கிறானோ அப்போ சாவு உள்ளே வரும், தேடி வரும். பாம்பு உள்ளே தேடி வரும், விக்கிரங்கள் தேடி வரும், விக்கிரங்களும் கடந்து வரும், துன்மார்க்கத்தனங்களும் கடந்து வரும். அவை உன்னை அழிப்பதற்குத்தான் வரும். அந்த 3ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை பெத்த தாயிடத்தில் சொல்லியிருக்கு, அம்மா டிவியை போடுவோம், சிங்கக்கேவியை பாடுவோம். கையை தட்டுங்க. டிவியை போடுவோம், சிங்கக்கேவியை பாடுவோம் என்று சொல்லி டிவியை போட்டார்கள். அன்றைக்கு தகப்பன இல்லை வீட்டில். அவர்கள் தரையில் இருந்து ஜெபம் பண்ணுற பழக்கம் உண்டு. அன்றும் ஒரு பாயை போட்டு தரையில் இருந்து டிவியை போட்டார்கள். அன்றைக்கு தான் சிங்கக்கேவியை அதிகமாக நான் பாடியிருக்கிறேன். அல்லேலூயா. அவர்கள் செய்தியை கேட்டுக்கிட்டு சிங்கக்கேவியை பாடி தொடங்கி வச்சதே அந்த சின்ன பையன்தான். உற்சாகமாக கையை தட்டுங்க. அவங்க திரும்ப பாடினாங்க. திரும்ப பாடி தேவனுடைய வல்லமை அவர்கள் பெற்றார்கள். இப்பொழுது அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறந்தது, ஒரு விசுவாசம் வளர்ந்தது. கடன் அடைக்கப்படும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே ஏற்பட்டது. 7 நாட்கள் தாண்டுகிறது. இனி 2 நாட்கள் தான் இருக்கிறது ஏலத்திற்கு. 7வது நாட்களில் ஒரு வாலிபன் வந்து கதவை தட்டுகிறான். நிஜ சம்பவம். கதவை தட்டுகிறான். சகோதரி போய் திறக்கிறாள். அவர் இங்கே, அவர் வெளியே போயிருக்காரு. என்ன, கடன் வாங்க போயிருக்கிறார், கேட்க போயிருக்கிறார். இப்போ வந்துடுவார். நீங்கள் யார்? நான் அவருடைய ஃப்ரெண்டு. என் வீடும் தூத்துக்குடி தான். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், வந்த சகோதரன் சொல்லுகிறார், நான் திக்கற்றவனாய் இருந்த காலத்தில் தன்னுடைய நகையை வைத்து, அதாவது உங்கள் புருஷன் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தாரு. நான் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் வெளிநாட்டுக்கு போனேன். கை நிறைய சம்பாதிச்சிருக்கிறேன். இப்போது அவருக்கு நான் குறைய பணம் கொண்டு வந்திருக்கிறேன். அவருக்கு நான் ஒரு பணம் கொண்டு வந்திருக்கிறேன். இவன் நினச்சிருப்பாங்க கொடுத்த பணத்தை தந்துருப்பாங்க, இல்லைன்னா வட்டியோட கொஞ்சம் வந்திருக்கோன்னு நினச்சிருக்கலாம். இருந்தாலும் ஒரு ஆறுதல், ஒரு சந்தோஷம். பாலைவனத்தில் தண்ணிக்காக அலைந்து திரியும்போது ஒரு பாட்டில் தண்ணி கிடச்சா இப்படி சந்தோஷம், அந்த சந்தோஷம் அவர்களுக்கு முளைத்து விட்டது. அவர் பெட்டியை திறந்து ஒரு சூட்கேஸ் நிறைய பணத்தை கொடுத்துட்டார். இன்றைக்கு அவர் விதைத்ததுனால நான் நன்றாக அறுவடை செய்திருக்கிறேன்.
நானும் என் வீட்டாரும் கம்பீரமாய் வாழுகிறோம். எனக்கு மனசுக்கு பட்ட பணத்தை நான் வைத்திருக்கிறேன். இனியும் தேவை என்றால் அவர்கிட்ட ஃபோன் பண்ண சொல்லுங்க. நான் அவசரமாக தூத்துக்குடிக்கு போகிறேன். ஒரு சூட்கேஸை கொடுத்துட்டு போனாங்க. தாய்க்கும் மகனுக்கும் ரொம்ப சந்தோஷம். திடீரென்று பணம் வந்தால், இலவசமாக பணம் வந்தால் எப்படி இருக்கும்? உடனே என்ன பாட்டு பாடுவோம்? குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். அவங்க அந்த பாட்டெல்லாம் பாடல, பணத்தை எண்ண ஆரம்பிச்சாங்க. வங்கிக்கு எவ்வளவு தேவையோ அந்த பணம் அதில் இருந்தது. உற்சவமாக கையை தட்டுங்க. மேலும் எவ்வளவு பணத்தை என் புருஷன் அவருக்கு கொடுத்து உதவினாரோ அந்த பணமும் இருந்தது தனியாக. உற்சவமாக கையை தட்டுங்க. இதான் ஐயா கர்த்தர். பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனனை காக்க வல்ல காக்கும் வல்ல உண்டனுக்கு. ஹல்லேலூயா. ஆகவே நம்ம செய்கிற சிறு சிறு நன்மைகள் பிற்காலத்தில் அது பலத்த ஆசீர்வாதமாய் வந்து நிற்கும். ஒருவன் செய்த சிறு உதவி பிற்காலத்தில் அவனுக்கு தேவையான காலகட்டத்தில் தேவன் அதை ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? திடீரென்று என்னுடைய ஊருக்கு போக வேண்டும் என்று ஒரு ஆசை வந்தது எனக்கு. திடீரென்று என்ன ஊருக்கு போக வேண்டும், ஊருக்கு போக வேண்டும் என்று விசா ஏர்போர்ட்டில் டிக்கெட் போட்டாச்சு, என் அப்பா அம்மா பார்க்கணுன்னு. ஆனால் ஏர்போர்ட்டில் வரும்போது தான் எனக்கு தோன்றுகிறது, சென்னையில் சாலிகிராமத்தில் என்னுடைய நண்பன் இருக்கிறான் அல்லவா, விளக்கேற்றி வச்சவனை பார்த்துக்கிட்டு அம்மா அப்பா பார்க்க போகலான்னு சொல்லி சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு முதலாக நான் உங்களை பார்த்துட்டு நான் போகிறேன். பாருங்கள், இங்கே சிங்கக்கேவியோ பாட்டு பாடின வேளையில் பரத்திலிருந்து ஒத்தாசை அந்த சகோதரனுக்கு வீட்டுக்கு புறப்படக்கூடிய ஒரு ஆர்வத்தை, ஒரு ஆசையை உருவாக்கினார். அங்கிருந்து கம்பெனியை ஊழியக்காரனிடத்தில் ஒப்படைத்து விட்டு அவர் அங்கிருந்து கிளம்புகிற வேளையில் பாலிய நண்பனுடைய ஞாபகம் வருகிறது. அவனை பார்த்து விட்டு போகலாம், ஒரு கிஃப்டை கொடுத்து விட்டு போகலாம் என்று சொல்லி அங்கே திருப்பி விடுகிறார் கர்த்தர். அல்லேலூயா. ஒரு சும்மா கையை தட்டுங்க. ஆகவே நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? வேதம் சொல்லுகிறது. அநேக துன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில், ஆனால் நல்ல நண்பர்களும் நமக்கு இருப்பார்கள். ஒரு சும்மா கையை தட்டுங்க. நல்ல உறவுகளும் இருக்கும். அல்லேலூயா. ஆகவே இதை ரெண்டையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து மூலம் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். உலக பிரகாரமாக நீங்கள் ஒரு நண்பனிடத்தில் கவலையை சொல்லி இருந்தால் ஒன்றும் நடக்காது. துன்பத்து மேலே துன்பம் தான் வரும். இப்போ என்னுடைய வீடு ஜப்தி ஆகிறது என்று சொல்லி, ஏலமாகிறன்னு சொல்லி 4 நண்பர்களுக்கு அறிவித்தால் அவன் எக்காலம் விட்டு சொல்லுவான். கூட 40 நண்பர்களுக்கு. சாலிகிராமத்தில் ஒரு வீடை கட்டிட்டு என்ன ஆட்டம் போட்டான் பாருங்க. இப்போ ஏலத்துக்கு போகுதான். கேட்டியா சமாச்சாரம் இன்னும் சொல்லி ஊர் முழுக்க தினத்தந்தி பேப்பராக மாற்றி விடுவார்கள். ஆனால் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து ஒரு சிறு குழந்தை சொல்லி பாடி துதித்த பொழுது சகல வாசல் கதவுகளையும் கர்த்தராகிய தேவன் திறந்து விட்டார். உற்சாகமாக கையை தட்டுங்க. இப்படி சாலிகிராமத்தில் எதிர்கொப்பான எத்தனையோ அற்புதங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் அதிசயம் செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆகவே அதிசயம் செய்கிற தேவனிடத்தில் உங்கள் நம்பிக்கையை வைங்க. அதிசயம் செய்கிற தேவனிடத்தில் உங்கள் பிரச்சனையை ஊற்றுங்க. வேதம் சொல்லுகிறது, உன் வழக்கை என்னிடத்தில் கொண்டு வா, நான் விசாரிக்கிறேன். உன் பாவத்தை என்னிடத்தில் கொண்டு வா, நான் உன் பாவத்தை சுமக்கிறேன். உன் பாவத்தை நான் கழுவி உன்னை சுத்தமாக்குகிறேன். ஆனாலும் பக்கத்தில் சொல்லாத.
இல்லையே உற்சாகமாக கையை தட்டுங்க. பாவமன்னிப்பை கூட கர்த்தரிடத்தில் தான் சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் அதிசயம் செய்கிற தேவனிடத்தில் சொல்லணும். உன் நண்பன் ஒரு அதிசயம் செய்ய மாட்டான், ஒரு தோழன் செய்ய மாட்டான். ஆனால் இந்த தோழன் செய்தது கர்த்தரால் வந்த ஈவு. உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு குறையும் இராது எக்காலத்திலும். சொல்லுங்க, எக்காலத்திலும். அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். அந்தி சந்தி மதியான பிரசங்கி சொல்லுவான், அழுகிறதுக்கு ஒரு காலம் இருக்கும், நீ வெட்கப்படுவதற்கு ஒரு காலம் இருக்கும், நிந்தைக்கு ஒரு காலம் இருக்கும், நீ சிரிப்பதற்கும் ஒரு காலம் இருக்கும், நீ துக்கப்படுவதற்கு ஒரு காலம் இருக்கும், மகிழ்ச்சியாய் இருப்பதற்கும் ஒரு காலம் இருக்கும். இப்படி எல்லா வகையான காலங்களையும் ஒரு கிறிஸ்தவன் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. ஒரு சம கையை தட்டுங்க. ஆகவே உங்கள் இருதயத்தில் இருக்கிற தேவனை நீங்கள் அறிந்து கொண்டாலே போதும். அவருடைய ஆலயம்தான் நீங்கள், உங்களுடைய இருதயம்தான் அவருடைய வீடு. அந்த வீட்டில் இருக்கிற அவரை நினச்சி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையெல்லாம் செம்மையாகும். ஆனால் அவரை நினச்சி பார்த்து அந்த கிறிஸ்துவை பார்த்து விலகி ஓடுங்க. கள்ள தீர்க்க தரிசனங்களை கண்டு ஓடுங்க. அவர் என்ன சொல்கிறாரு? தேசத்தில் பாலாறு ஓடும் தேனாறு ஓடும் என்று சொல்லுகிற ஊழியங்களை நம்பிக்கொண்டிருந்தால் ஏமாந்து போவீங்க. பட்டயம் தேசத்தில் வருவதில்லை, தேசத்தில் அழிவு வருவதில்லை, தேசத்தில் நன்மை தான் உண்டாகும். நம்ம இயேசு அழிக்கிறவர் அல்ல, நம்ம இயேசு காக்கிறவர், நம்ம இயேசு ரட்சிக்கிறவர், நம்ம இயேசு தூக்கி எடுக்கிறவர். உலகமே அழியாது, நீ கவலைப்படாத. உலகம் அழியுன்னு சொல்லுகிற ஊழியத்தை நம்பாதேன்னு ஊழியக்காரங்க சொன்னால் அதை நீங்கள் நம்பாதீங்க. அழியும்னு சொல்லுகிற ஊழியத்தை நம்புங்க, அதுதான் உண்மை. உற்சாம கையை தட்டுங்க. ஏன்டால் தேவன் உலகத்தை அழிக்கத்தான் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ இந்த சைடு வாங்க, அந்த சைடு போகாதீங்க. எரேமியா ஒரு காலத்தில் அழியும்னு சொன்னான். எருசலேம் அழிந்து போடுங்க, அவனை பிடிச்சி கிணத்துலேயே போட்டாங்க. கிணத்துல கயிறை கட்டியே தொங்க விட்டாங்க. அடுத்து நேபுகத்நேச்சர் வந்து எருசலேமை கொள்ளையிட்டு கொண்டு போவான், கூட போனவன் மீதியாக இருப்பான்னு சொன்னார். அதாவது யுத்தம் நடக்கும், யுத்தத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அவங்க கூட போகணும், கொள்ளையிட்டம் கூட போகணும். இதுதான் ஆண்டவர் வச்ச ஒரு நீதி. கூட போனால் உயிரோடு இருக்கலாம், போக மாட்டேன்னு இங்கே சாகலாம். கூட போனவன் எல்லாம் நல்லா ஆனான், அங்கே உயிரோடு இருந்தான். இங்கே இருந்தவன் அத்தனை பேரும் செத்தான். அங்கே ஒரு தீர்க்கதரிசி எழுமனான், எரேமியா பொய் சொல்லுகிறான், தேவன் அழிக்க மாட்டார், எருசலேம் ஆலயத்தை இடிப்பாரோ, அவர் கட்டின ஆலயத்தை இடிப்பாரோ என்று எகென்ஸ்ட் தீர்க்க தரிசனம். கூட்டம் அதிகமாய் அதை கேட்டது. ஒரு சிலர் மட்டும்தான் எரேமியாவின் சப்தத்தை கேட்டார்கள். ராஜாவோ, நீ இந்த தேசம் அழிந்து போகும், யுத்தத்தில் நேபுகத்நேச்சர் ஜெயிச்சிருவார் இன்னும் கள்ள தீர்க்க தரிசனம் சொன்னதுனால எரேமியா கையில் கயிறை கட்டி கிணத்துக்குள்ளே போட்டாங்க. இவனுக்கு அப்பம் கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறதுன்னு. அடுத்த தீர்க்கதரிசி வந்தார், ராஜா கிட்ட சொல்கிறாரு, எலியாவையா பிடிச்சி நீ கிணத்துக்குள்ளே போட்டிருக்கிற, இந்த தேசம் பஞ்சத்திலே சத்து போயிடும், பஞ்சத்திலே அழிந்து போகும். ஆகவே அவனை முதல்ல அப்பவும் தண்ணீரும் கொடும், உன் தேசம் கொஞ்ச காலமாக இருக்கட்டும்னு சொல்லி
அவன் பயந்து போய் 2வது யுத்தத்துக்கு போயிட்டு வரேன், அது வரையும் சாப்பாடு கொடுத்து வைங்கன்னு சொன்னார். உண்மையை சொன்னால் நிறைய பேர் ஏற்றுக்கிட மாட்டாங்க, பொய்யை சொன்னால் நிறைய பேர் ஏற்றுக்கிடுவாங்க. உங்களுக்கு உங்கள் இருதயத்தில் என்ன தோன்றுகிறதோ 2 விதமான எண்ணங்கள், அது ஒன்று கர்த்தருடையது, ஒன்று அந்தி கிறிஸ்துவுடையது. அந்தி கிறிஸ்துனுடைய எண்ணங்கள் இந்த உலகத்தை வாழ்வதற்காக சொல்லும், ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய எண்ணங்கள் பரலோகத்தை வாழ்வதற்கு சொல்லும். பரலோகத்துக்கு வாழ வேண்டிய எண்ணங்கள் தான் உங்களுக்கு வேண்டும். என சொற்ப காலம் உலகமே முடிந்து போகும். அவ இனியும் பரிசுத்தம் அடையாமல் இருந்தால் எதற்கு இந்த உலகம் என்று கேட்கக்கூடிய நிலைமை வந்துவிடும். உங்களுக்கு யுத்தத்தின் சத்தம் என் செவிகளில் கேட்கிறது. கையை தட்டலாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் வித்தியாசமாக 2 வார்த்தை சொல்கிறார். வானமண்டலமே நீ கதறி அழுவாய், பூமியே நீ பதறி தெரிவாய். ஒரு சம கையை தட்டுங்க. வானமண்டலத்துக்கும் கேடு, பூமிக்கும் கேடு. ஆனால் என்னை ஆராதிக்கிற என் ஜனத்திற்கு எந்த கேடும் இராதபடிக்கு அவர்களை என் கையில் ஏந்தி நடத்துவேன், என் இடுப்பில் தூக்கி வைப்பேன், என் தோளிலே சுமப்பேன். அல்லேலூயா. ஒரு சேதம் இராது. என் ஜனமே மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திடுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திடுவார். ஆமென் ஆமென்.